நம்ம நெறைய மூவிஸ் பார்த்துருப்போம். ஸோ, அதில கலெக்ட் ஆகுற அமௌண்ட்ட வந்து இந்த படம் இவ்வளோ கோடி வசூல். ஸோ, இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு நியூஸ் பார்த்துட்டு கடந்து போயிருவோம். பட் இந்த மாரி கலெக்ட் ஆகுற பணத்தில நமக்கும் ஒரு ஷேர் கிடைச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ, அந்த மாரி ஒரு கம்பெனி தான் இந்த சன்ஷைன் பிக்சர்ஸ் லிமிடெட். ஸோ, இவங்க வந்து ஒரு மூவி புரொடக்ஷன் அண்ட் ஓடிடி ரிலீஸ் இது எல்லாமே பண்ற ஒரு கம்பெனி. ஸோ, இவங்க கம்பெனியில நம்ம இன்வெஸ்ட் பண்றது மூலமா, அவங்களுக்கு ஏதாவது படம் ஹிட் ஆச்சுன்னா, நமக்கும் அதுலேருந்து ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன ஏதுங்கிறத இந்த ஐபிஓல ஃபுல்லா பார்த்துரலாம். அண்ட் முக்கியமா நெறைய பேர் வந்து ஏதாவது டெலிகிராம் குரூப் இருக்கா? வாட்ஸ்அப் சேனல் இருக்கான்னு கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக வாட்ஸ்அப் சேனல் வந்து ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தமிழ் மணி மேக்னெட் அப்படிங்கிற பேர்லயே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில இம்பார்ட்டன்ட்டான ஐபிஓ அப்டேட்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் பிரீமியம்ஸ் சொல்லுவேன். ஏன்னா, இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து நான் வீடியோ எடுக்கிறப்ப அண்ட் ரிசர்ச் பண்றப்ப ஒண்ணா இருக்கும். அண்ட் ஃபைனல் டே சப்ஸ்கிரிப்ஷன் நெருங்குறப்ப வந்து கண்டிப்பா அதிகமா இருக்கும், இல்ல கம்மியா இருக்கும். ஸோ, அத பொறுத்து நம்ம வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும் இல்லையா? ஸோ, அதனால அத நீங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல சொல்றது அந்த கரண்ட் ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்கோ அத சொல்லுவேன். அண்ட் லேட்டர் வந்து என்னோட முடிவ நான் மாத்தவும் செஞ்சிருக்கேன். ஒரு சில ஐபிஓஸ் வந்து நான் அப்ளையும் பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ண மாட்டேன்னு சொன்னது கூட. ஸோ, அதனால நீங்க ஃபுல்லாவே அதில பார்த்துக்கோங்க. அண்டு நம்மளோட அனாலிசிஸ பார்த்துட்டு அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்க ஓன் டெசிஷன் எடுங்க. நான் வந்து யாரையுமே கம்பல் பண்ண போறதில்ல. அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு. நான் என்ன ஃபீல் பண்றேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கு, அண்ட் நான் பார்க்குற இந்த ஐபிஓ அனாலிசிஸ், ஆர்ஹெச்பி டாக்குமெண்ட்ல நான் புரிஞ்சுகிட்ட விஷயத்த வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியும். அத தாண்டி நீங்க தான் உங்களோட டிசிஷன எடுக்க போறீங்க. ஏன்னா நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஓகேங்களா? இப்ப வீடியோக்குள்ளாடி போயிரலாம். சன்ஷைன் பிக்சர்ஸ் லிமிடெட் ஐபிஓ அனாலிசிஸ் பை எரிக் ஜே ராஷோ. இந்த கம்பெனியோட ஆரிஜின் அண்ட் அவங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பத்தி பார்த்துடலாம். ஸோ கம்பெனி வந்து 2007ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த டைம்ல இவங்களோட நேம் வந்து எனர்ஜெட்டிக் ஃபிலிம்ஸ் பிரைவேட் லிமிட்டடா இருந்திருக்கு. அண்ட் லேட்டர் 2010ல சன்ஷைன் பிக்சர்ஸ் பிரைவேட் லிமிட்டடா மாத்திருக்காங்க. அண்ட் இவங்க வந்து டெக்னாலஜி ட்ரிவன் புரொடக்ஷன் ஸ்டுடியோ தான். அதாவது விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், சிஜிஐயா இருக்கட்டும். ஸோ எல்லாமே இவங்களே ஓனா பண்ணவும் செய்றாங்க. அண்ட் வெளியயும் குடுத்தும் பண்றாங்க. ஓகேங்களா? அண்டு அண்ட் இவங்களே ஓனா ஒரு படத்த கிரியேட் பண்ணி, அதுக்கான ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து எல்லாமே இவங்களே பண்ணி அத ப்ரொடியூஸும் பண்றாங்க. அண்டு மத்த வெளி கம்பெனி கூட ஜாயிண்ட் பண்ணி ப்ரொடியூசிங் கூட பண்றாங்க. அண்ட் இவங்க கிட்ட 28 ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அதேமாரி நெறைய விஷயங்கள் அவுட் சோர்சிங்கும் பண்றாங்க. முக்கியமான சில பார்ட்ஸ் அண்டு இந்த கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்குறதுக்கு பதிலா, அத வெளியிலேருந்து ரெண்டல் எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த செட்டு வந்து வெளியில வாடகைக்கு எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாரி பண்றாங்க. ஓகேங்களா? அண்ட் முக்கியமா ப்ரொமோட்டர்ஸ பத்தி பார்க்கலாம். ஸோ ப்ரொமோட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேமிலி. அதாவது ஷா ஃபேமிலின்னு சொல்லலாம் சிம்பிளா. ஸோ விபுல் அமுட்லால் ஷா அவங்க தான் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்ன்னு சொல்லலாம். 25 வருஷம் வந்து ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில வந்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வந்து முக்கியமான ஒரு படம் நமஸ்தே லண்டன். ஸோ இது வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அத சொல்றேன். ஸோ அந்த படத்த புரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் புரொடியூஸ் ஆர் டைரக்டர் அந்த இதில ஏதோ பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஒய்ஃப் ஷிஃபலி விபுல் ஷா. ஸோ அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அண்ட் 26 வருஷம் அவங்களுக்கு இந்த கெரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் அவங்க வந்து Netflixல டெல்லி கிரைம் அப்படிங்கிற ஒரு இதில நாமினேட் ஆயிருக்காங்க. அண்ட் அவங்களோட பசங்க 2 பேரு சக்சஷன் பிளானிங். ஸோ அவங்க வந்து என்னன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் புரொடக்ஷன் ஆப்பரேஷன்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஓல்ட் டைம் டைரக்ஷன்ஸ்லயும் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். என்னன்னா, எனக்கு மூவி நாலேட்ஜ் எல்லாம் பெருசா இல்லங்க. நான் வந்து பெருசா தமிழ் படம் கூட பார்க்க மாட்டேன். ஏதாவது ரேண்டமா 1, 2 படம் பார்த்துருவேன். அத தாண்டி நான் பெருசா மூவி ஃபேனோ, இல்ல ஏதாவது படம் பார்த்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ இதில சொல்ற டேட்டாஸ் எல்லாமே நான் ஆர்ஹெச்பில படிச்சது தான். ஸோ ஏதாவது நீங்க அதிகமான மூவி லவ்வரா இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் ஏதாவது நான் தப்பா சொல்லியிருந்தா கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்ல கரெக்ட்டா தான் சொல்றேன்னா, "கரெக்ட்டா சொல்றேன் ப்ரோ" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா?
ஸோ இவங்களோட ஜேர்னி என்னன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ 2007 டூ 2010 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அவங்க நேம் சேஞ்ச் வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2011 வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் லான்ச் பண்ணுறாங்க. அதாவது ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிலிம். ஸோ போஸ்டர்ஸ் எல்லாம் போடுறேன் பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த படம் எனக்கு தெரியும் பார்த்துருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் 2013லேருந்து 19க்கு உள்ளாடி வந்து கமாண்டோ அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது செம ஹிட்டுன்னு வேற சொல்கிறாங்க. அண்டு அடுத்த ஓடிடி 2022ல் பார்த்தீங்கன்னா ஹியூமன் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட போஸ்டர்ஸும் போடுறேன். அண்ட் 2023ல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான ஃபேக்டர், கேரளா ஸ்டோரி. ஸோ இதை வந்து நான் கான்ட்ரவர்சினால இதை கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நிறைய ஸ்டேட்ஸில் இதை பேனும் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் இவங்களுக்கு இருக்கிறதுலே அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது, ஹெவி ப்ராஃபிட் கொடுத்த ஒரு படமாக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் அதை தாண்டி 2024லேருந்து 25க்குள்ளாடி புதுசாக மியூசிக் அண்டு டிஜிட்டல் வெர்டிகல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய யூடியூப் ஸ்டுடியோக்காக இருக்கட்டும், ஸ்பாட்டிஃபைக்காக இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து மியூசிக்கை வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இவங்களோட ஜேர்னி. அண்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஓ வந்து 282 கோடிக்கான ஒரு ஐபிஓ தான். அதுலேயும் வந்து 172 கோடிகள் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ. அண்ட் ஓனர் செல் பண்ணுறது, ப்ரொமோட்டர் செல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 109 கோடிகள். அதாவது ஷா அண்ட் மிஸ்ஸஸ் ஷா அவங்க 2 பேரும் தான் செல் பண்ணுறாங்க. அண்ட் ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 342 to 360 பெர் equity ஷேர். அண்ட் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 41. அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரூ. 14,760. ஓகேங்களா? அண்டு டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18 ஓப்பன் ஆகுது, ஆகஸ்ட் 20 க்ளோஸ் ஆகுது, அண்ட் ஆகஸ்ட் 25 லிஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? அண்ட் ஷேர் ஹோல்டிங் அண்ட் கோட்டாஸ் பார்த்துடலாம். ஸோ QIBஸ்க்கு வந்து 50%, ரீட்டெயிலுக்கு 35%, அண்டு என்ஐஐஸ் வந்து 15%. ஓகேங்களா? அண்டு ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 74.84%, அண்ட் மார்க்கெட்டில் 25.16% வந்துருச்சு. அண்ட் முதல்ல சொன்ன மாதிரி அவங்க ஷா ஃபேமிலி, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வந்து ஸ்டேக்கை செல் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, இவங்க கம்பெனியில் மொத்த ப்ரொடெக்ஷன் எல்லாமே இவங்களே டேக் கேர் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அதாவது இவங்க ஒரு கதை எழுதுறதுலேருந்து, அதை மூவியை மேக் பண்ணுறதுலேருந்து, அதை ப்ரொடியூஸ் பண்ணி, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, அதை மார்க்கெட்டிங் பண்ணி, எல்லா எண்டு எண்டு வந்து இவங்களே பண்ணுறாங்க. அது மூலமாக அவங்களுக்கு எப்படின்னா 100% ஐபி, அதாவது அது மூலமாக கிடைக்கிற எல்லா ப்ராஃபிட்டும் அவங்களுக்கு தான் வருது. அதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸில் கிடைக்கிற எல்லா அந்த அந்த தேட்டர் கட்டு போக ரிமைனிங் அவங்களுக்கு கிடைக்கிற பணம் எல்லாம் இவங்களுக்கு தான் வருது. அதை தாண்டி 20 இயர்ஸுக்கு அதோட ரைட்ஸ் இவங்க கிட்ட தான் இருக்கும். யாராவது இவங்களோட ப்ராடக்டை யூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ராயல்ட்டி ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய எண்ட் டு எண்டு விஷயம்னால இவங்களுக்கு அது மூலமாக நல்லா ப்ராஃபிட் வருது. ஓகேங்களா? 2வது பார்த்தீங்கன்னா, இந்த ஹை ரிஸ்க்கு ஆப்ரேஷனல் லிவரேஜ். ஸோ இது என்னென்னா, இந்த கேரளா ஸ்டோரிங்கிறது வந்து அதிகமான ரெவென்யூ ப்ராஃபிட் கொடுத்ததுக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சாலும் அந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு தான் வரும். கரெக்டாக? ஸோ அவங்க ஒரு வேளை ஒரு 10 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த 10 கோடிக்கு கூட ஒரு 5 கோடி ப்ராஃபிட்டாக வந்தனாலே அது பெரிய விஷயம். ஆனால் இந்த மாதிரி ரொம்ப கான்ட்ரவர்சியலான மூவி நல்லாவே ரீச் ஆகிறப்ப அவங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி 200 கோடி வந்துச்சுன்னா அது எல்லாமே அவங்களுக்கு ப்ராஃபிட் தானே. ஸோ அதை தான் அந்த ஸ்டாகரிங் ஆப்ரேஷனல் லிவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு காஸ்ட் ஆப்டிமைசேஷன் அது என்னென்னா, இவங்க வந்து ஏ லிஸ்ட் டேலண்ட்டு, அக்ரெசிவ் பேக் அண்ட் ப்ராஃபிட் ஷேரிங். ஸோ இது என்னென்னா, ஏ லிஸ்ட் ஆக்டர்ஸ்னால் ரொம்ப ஹை பெய்டு ஆக்டர்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இனிஷியலாக 10 கோடி 20 கோடி 50 கோடின்னு சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட கொஞ்சமாக ஒரு இனிஷியல் சம்பளம் கொடுத்துட்டு ரிமைனிங் வந்து ப்ராஃபிட் ஷேரிங் மாதிரி பண்ணிப்பாங்க. படம் நல்லா ப்ராஃபிட் ஆச்சுன்னா அவங்களுக்கு அதிகமான ரெவென்யூ ஷேரிங் போகும். இல்லை படம் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா இவங்களுக்கும் எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, அவங்களுக்கும் பெரிய பாதிப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதான் அந்த மாடல். அண்டு கோ ப்ரொடக்ஷன் மாடல். ஸோ அது என்னென்னா, இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தது ஏ டு இசட் இவங்களே பண்ணுற விஷயம். செகண்ட் வந்து வேறு பெரிய பெரிய கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுற மாதிரி. அதாவது ஒரு 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 கம்பெனி வந்து இவங்க மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி. உதாரணத்துக்கு ஜியோ ஸ்டுடியோஸுக்கெல்லாம் இவங்க கூட சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட்
கிஷாப் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி வேற கம்பெனிஸ் கூட கனெக்ட் பண்ணி பண்றது தான் கோ புரொடக்ஷன் மாடல்ன்னு சொல்றாங்க. அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸட் ஃபீஸ் வந்து அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இவங்களுக்கு பே பண்ணிருவாங்களாம். ஸோ இவங்க வந்து படம் எடுத்து குடுத்ததுக்கப்புறம், ப்ராஃபிட் வந்தாலும் சரி, லாஸ் வந்தாலும் சரி, இவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறதில்ல. ஓகேங்களா? அண்ட் இந்த மாரி படங்களுக்கு பெரிய, பெரிய பட்ஜெட் கிடைக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இதில வந்து 50, 50 ரெவென்யூ ஷேரிங் அண்டு அந்த பேக் அண்ட் ப்ராஃபிட் ஸ்ப்ளிட். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் அவங்க பண்றாங்க. ஓகேங்களா? அண்டு இதில வந்து முதல்ல வந்து நம்ம 100% ஐபி பார்த்துருந்தோம். அதாவது அவங்கள ராயல்டிலேருந்து எல்லாமே 100% அவங்களுக்கே போகும்னு. பட் இங்க அப்படி கிடையாது. ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஐபி தான் இவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. அண்ட் மார்க்கெட் டைனமிக்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் பத்தி பார்த்தீங்கன்னா, இப்ப கஸ்டமர் கான்சன்ட்ரேஷன்னா 5 மேஜர் ஓடிடிஸ் தான் இவங்களுக்கு வருதாம். Netflix, Amazon Prime, ஸோ Hotstar. ஸோ இந்த மாரி ஒரு மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆர் ஓடிடிஸ் தான் இவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் ரெவென்யூ வந்து குடுக்குறது. 74.81% ஓகேங்களா? அதேமாரி ரெவென்யூ வாலட்டிலிட்டி இருக்கும். ஏன்னா, ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து ஹிட் ஆகும். ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப டம்மியா போயிரும். ஸோ இந்த மாரி விஷயத்தினால இவங்களால எக்ஸாக்ட்டா எவ்வளவு ரெவென்யூ வரும்னு நம்மளாலயும் கெஸ் பண்ண முடியாது. அவங்களாலயும் கெஸ் பண்ண முடியாது. முழுக்க, முழுக்க அந்த அவங்களோட ப்ராஜெக்ட்ட பொறுத்தது அது. ஓகேங்களா? அத தாண்டி வொர்க்கிங் கேபிட்டல் இன் எஃபிஷியன்சிஸ். ஸோ இது என்னன்னா, ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா, இப்பவே அதுக்கான சேலரீஸ் குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கான திங்ஸ் வாங்குற மாரி இருக்கும். ரெண்டலுக்கு கேமரா வாங்குற மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி நெறைய காஸ்ட் அவங்க ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் அத ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அது முடிக்கிறதுக்கு 1 இயர் ஆகலாம். 2 இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ இந்த மாரி அந்த டைம் பீரியட்ல ஃபுல்லாவே அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த ப்ராடக்ட் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கப்புறம், அந்த மூவிய அத ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் அத செல் பண்ணி அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அதுவரைக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணது எல்லாமே அவங்களுக்கு வொர்க்கிங் கேபிட்டலுக்காக ஸ்பெண்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அது ரிலீஸ் ஆகி ப்ராஃபிட் வந்தா தான் அடுத்த படத்துக்கு வந்து அந்த பணத்த யூஸ் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ இது வந்து ஒரு பெரிய வொர்க்கிங் கேபிட்டல் இது பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதிலே 2026ல 75,00,00,000க்கு ஸ்பெண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த 75,00,00,000க்கான படம் வந்து அவங்க கையில இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ அத ரிலீஸ் பண்ணாங்கன்னா, மேபி அதுலேருந்து நல்லாவே ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி அண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க். அது என்னன்னா, இந்த சிபிஎஃப்சி லைக் இந்த ஜனநாயகனுக்கெல்லாம் நமக்கு இஷ்யூ வந்துச்சு இல்லையா? அந்த போர்ட்ல இருந்து. ஸோ படத்த ரிலீஸ் பண்ண முடியாம மாரி பிரச்சனைகள். ஸோ அதே மாரி இவங்க ஏதாவது அ பிர அந்த கன்டென்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா, அந்த படத்த சென்சார் கட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். அதே மாரி சில ஸ்டேட்ஸ்ல வந்து கேரளா ஸ்டோரி எல்லாம் பேன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு பொலிட்டிக்கல் ரிஸ்க்காவும் இருக்கும். ஸோ இந்த மாரி கன்டென்ட் இருந்துச்சுன்னா, அது இந்த கம்பெனிக்கு ஒரு நெகட்டிவான விஷயம். அதே மாரி மீடியா அண்ட் என்டர்டெயின்மென்ட் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, 3.3 ட்ரில்லியன் வந்து 2028க்குள்ள தொடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரிய எக்கனாமின்னு சொல்றாங்க. ஸோ அதில வந்து கண்டிப்பா இந்த மாரி அ கம்பெனிஸ் வந்து பெனிஃபிட் ஆவதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கும்போது 2024ல 133 கோடிகளா இருந்திருக்கு. அண்டு இப்போ வந்து கரண்ட்லி இந்த 2026 மிட் வரைக்கும் இதுவரைக்கும் 74 கோடியா இருக்கு. இனிமே ரெவென்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதனால. அண்டு ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் எல்லாம் போக 40% ப்ராஃபிட் வந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் ரொம்ப அதிகம். 78% மார்ஜின் வச்சிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் கேரளா ஸ்டோரினாலன்னு நெனைக்கிறேன். அண்டு நெட் வொர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, 145 கோடிகள். அண்ட் கடன் பார்த்தீங்கன்னா, 0.6 டைம்ஸ் அதாவது 0.06 டைம்ஸ் அதாவது நியர்லி டெப்ட் 0 தான். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இவங்களோட வேல்யூவேஷன் அண்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கும்போது, மத்த இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் 44 டைம்ஸ் இருக்கு மத்த இண்டஸ்ட்ரியில. அண்ட் இவங்க வந்து 32 டைம்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு வேல்யூவேஷன் தான். அண்டு ரிட்டர்ன் ஆன் நெட் வொர்த்தும் 27% இருக்கு. மத்த பியர்ஸ கம்பேர் பண்ணும்போதும் இது ரொம்ப அதிகம். அண்ட் ஆர்ஓசியும் வந்து 36% இருக்கு. ஸோ மத்த பியர்ஸ கம்பேர் பண்றப்போ டெப்ட் ஃப்ரீயாவும் இருக்காங்க. நல்லாவே ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இவங்க வந்து இந்த பிஇ கேட்குறாங்க. அதனால இது ஒரு ஃபேர்லி வேல்யூடு தான். அண்ட் இந்த ஐபிஓலேருந்து கிடைக்கிற பணத்த இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, வொர்க்கிங் கேபிட்டல் அதாவது நம்ம பார்த்த மாரி தான். அவங்களுக்கு இப்ப
நிறைய பணம் வர வேண்டியது இருக்கும். இப்போ ஓடிடிஸ் எல்லாம் உடனே காசு குடுக்க மாட்டாங்களாம். ஒரு 3 to 6 மந்த்ஸ், 1 இயர் வரைக்கும் டிலே ஆகி தான் காசு வரும்னு சொல்றாங்க. ஸோ அது போக இன்னும் அவங்க அடுத்த ஷூட்டிங் எடுக்கிறதுக்கான தேவைகள் இருக்கும். ஸோ அடுத்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான தேவைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேவைகளுக்காக அந்த ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு 112 கோடிகள் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க இந்த ஐபிஎல்லேருந்து வரக்கூடிய பணத்தை. அண்ட் ப்ரொடக்ஷன் பைப்லைன் அது என்னென்னா, இப்போ இனி வெயிட் பண்ணாமல் கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்டிட்டு ஒரு ப்ராஜெக்டை தொடங்காமல் இப்போ இனிஷியலாக அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ் அதில் வந்து மார்க்கெட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவும் ஜென்ரலாக கொஞ்சம் அமௌண்ட்டை அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ரொமோட்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு அவங்களோட க்ரியேட்டிவ் தாட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அண்டு அடுத்த ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா, பை மாடல். ஸோ இது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது தான். அவங்களே ஓனா ஏ டு இசட் எல்லாமே பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ஃபுல் ப்ராஃபிட்டும் எடுக்கிறதும் சரி, கோ ப்ரொடக்ஷன் மாடல்னால் மற்றவங்க ஜியோ ஸ்டுடியோஸ் கூட எல்லாம் சார்ந்து சி என்டர்டெயின்மெண்ட், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட சேர்ந்து அவங்க பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டு நல்ல டெப்ட் கம்மியாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 36% இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டிஜிட்டலில் இவங்க சாங்ஸ் இதெல்லாமே தனித்தனியாக விற்கிறாங்க. அண்ட் ஓடிடியில் தனியாக கொடுக்குறாங்க. அண்ட் இப்போ 5G டெக்னாலஜி வரும்போது எல்லாருமே ஃபுல்லாக ஓடிடிக்கு உள்ளாடி வருவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்டு ரீஜனல் டப்பிங் ஆக்சஸ், அதாவது எல்லா ஸ்டேட்டுக்கும் ஆன மொழிகளில் டப் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கம்மியான காசில் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து வீக்னஸ் அண்ட் த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ சைக்கிள், அதாவது இப்போ ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா தான் நல்ல ரெவென்யூ வரும். ஸோ அது வந்து ஒரு வீக்னஸ். அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து 233 டேஸ் வரைக்கும் இவங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் டிலே இருக்குது. அடுத்தடுத்த படம் வந்தால் தான் அவங்களுக்கு அடுத்து ரெவென்யூ இருக்கும். அந்த அடுத்த படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் ஹை கிளைண்ட் கான்சன்ட்ரேஷன், அதாவது டாப் 5 அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் தான் இவங்களோட ப்ராடக்ட்ஸை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரிஸ்க்காக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட்டுன்னா அந்த பொலிட்டிக்கல் மேட்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுனால இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அண்டு அந்த சென்சார் போர்டு இஷ்யூஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஹீரோஸுக்கெல்லாம் அதிகமான சேலரிஸ் கொடுக்கணும். விஎஃப்எக்ஸ் சார்ஜஸ் அதிகமாயிட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பெரிய வீக்னஸாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த ஐபிஎல்லை அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபைனல் வேர்டிக்ட்டை காமிக்க விரும்பலை. ஏன்னா நான் இந்த ஐபிஓ வந்து ரிசர்ச் பண்ணுறப்ப ஐ திங்க் 3 to 4% தான் லிஸ்டிங்ஸ் இருந்துச்சு. ஸோ அது மேபி அதிகமாகலாம். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் வந்து லாஸ்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிற டைமில் வந்து என்ன அளவுக்கு ப்ரீமியம் இருக்குது, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இப்போ கரண்டாக இருக்கிற சிச்சுவேஷன் படி பார்த்தீங்கன்னா, அவங்களோட வேல்யூஷன்ஸ் அண்ட் கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ஒரு செக்டார் தான். பட் இருந்தாலும் நமக்கு அந்த படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் படம் பற்றியும் தெரியலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்ல விஷயம். ஸோ நான் பர்சனலாக இதில் லாங் டேர்மாக ஹோல்டும் பண்ண மாட்டேன். அதை அப்ளை பண்ணுறதுலேயும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ மேபி அந்த டைம் ஐபிஓ க்ளோஸ் ஆகிற டைமில் நல்லாவே லிஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் லிஸ்டிங் ஆக மட்டும் நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த ஐபிஓ அனாலிசிஸை பார்த்துட்டு இதில் என்ன மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட தாட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்துட்டு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு மூவிஸ் மேலே எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இந்த கமெண்டில் வந்து காமிங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு தேவைப்பட்டாலும் என்னை காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அண்டு அதுக்கான என்கொயரி ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபில் பண்ணிங்கன்னா நானே பர்சனலாக உங்களை ரீச் பண்ணுறேன். பணத்தை உங்கள் பக்கம் ஏற்கணும்னா மறக்காமல் மணி மேனேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.